அன்பான மக்களே, நம்மளோட பாண்டியன் ஸ்டோரில் வந்து பாண்டியன் வந்து ஒரு செம்ம முடிவு எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து கட்டி வைக்கணும் அப்படின்னு அங்கே போய் என் பொண்ணை உங்களை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இங்கே அரசிகிட்ட வந்து பேசுகிறாரு. அரசி வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற அதாவது அரசி கோமதியும் சரின்றாங்க. பாண்டியன் சொல்கிறதான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. மீனா எல்லாருமே வந்து அமைதியாக இருந்துடுறாங்க. அந்த பழனி ஒய்ஃபு புதுசாக ஒன்று வந்திருந்ததில் அது வந்து இவ்வளோ அரசி வந்து பிரெயின் வாஷ் பண்ணுது. இப்படி இல்லை, அப்படி நீ வந்து கல்யாணம் பண்ணிக்காத, உன்னை அப்படி குமார் வந்து அப்படி நினைக்கிறான், இப்படி நினைக்கிறான் அப்படின்னு அடித்து விட்றத வந்து மீனா பார்த்துட்றாங்க. நான் எதிர்பார்த்தேன் மீனா தான் பார்ப்பாங்க, மீனா பார்த்தா தான் சரியாக வரும், இந்த பொண்ணோட வண்டவளத்தை தண்டவளமாக்க முடியும், அந்த பொண்ணுனால தான் அரசி இந்த மாதிரி மாறி இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி மீனா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஏன் அரசிக்கு இந்த மாதிரிலாம் சொல்லித்தரீங்க, அப்படிலாம் சொல்லித்தராதீங்க, அவள் லைஃப்பை அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா அவங்க அப்பா இருக்காங்க பார்த்துப்பாங்க, நாங்களே தலையிடுறதுக்கு எங்களுக்கே ரைட்ஸ் கிடையாது, நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து அவங்கக்கிட்ட சொல்லும்போது நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்றாங்க. அப்போ நான் பார்த்தல நீங்கள் வந்து அரசிக்கிட்ட பேசினதை அப்படின்னு சொல்லிட்டு, அரசி நீ எந்திரிச்சு உள்ளவா, இவங்கக்கிட்டையெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கோவம் வந்துடுது. கோவம் வந்தோடனே அவங்க ஏற்ற வீட்டுக்கு போயிட்டு குமாரோட அப்பாட்ட குமார்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லுது, இந்த மாதிரி அவங்க அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு, நம்ம நினச்சது வேறு மாதிரி இருக்குது, இப்போ வேறு மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அப்பா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பார்க்குறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூப்பராக போயிட்டுருக்குங்க பாண்டியன் ஸ்டோர்.